குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம அகாடமியோட டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருங்க. டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக டெஸ்ட் பேஜ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நேற்று தான் லான்ச் பண்ணோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. டார்கெட் 70 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஷெடியூல் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணுவாங்க. ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதே நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? காலதாமதிக்காமல் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 டெஸ்ட்டு கிட்ட கொடுக்க போகிறோம். இந்த 60 டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு 3 நாள் டைம் வச்சுக்கிட்டாலும் 60 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 நாள் தேவைப்படும். கிட்டத்தட்ட 6 மாதம் நமக்கு அதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் இப்போயே ஜாயின் பண்ணி படிங்க. இந்த பேஜ்லேயே படிங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஆஃபர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்றே பார்த்தோம், பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகிருக்காங்க. மாலத்தீவு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4850 கோடி கடன் வழங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தீர்மானிச்சிருக்கு. ஓகேங்களா? பிரிட்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக மாலத்தீவுக்கு பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சென்றிருக்காரு. அந்த மாலத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா 60வது சுதந்திர தின விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறார். ஓகேங்களா? தலைநகர் மலேயில் உள்ள வெலனான்னு சொல்லுவாங்க, வெலனா சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இங்கே பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ். ஓகேங்களா? அந்த பேர் ரொம்ப முக்கியம், அவருடைய பேர், பிரதமருடைய பேர். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விழிவெண் படலத்தை மாற்றாமல் பார்வையை மீட்கும் மருத்துவ நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அமர் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா? விழிவெண் படலம் கார்னியான்னு உங்களுக்கு நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. சேதமடைந்தால் அதை மாற்றாமல் அதுக்கு பதிலாக பின்ஹோல் பியூபிலோ பிளாஸ்டி அப்படின்ற ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க. இந்த சிகிச்சை மூலம் பார்வையை மீட்கும் தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் அந்த தொழில்நுட்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக கண்டுபிடிக்காங்க. அதனால தான் அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவங்க யார் அப்படின்னா திரௌபதி முர்மு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவராக இருக்காங்க. 2022 ஜூலை 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலம் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற வந்து சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரௌபதி முர்முனா குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 22 மொழிகளிலும் கிடைக்கும் வசதியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 22 மொழிகளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரதமராக தொடர்ந்து 4078 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாதனை வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்காரு பிரதமர் அவர்கள். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா 4077 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்திருக்காங்க. மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4078 நாட்கள் என்னுடைய, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா நேரு அவர்கள் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு அடுத்தபடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறார். ஓகேங்களா? நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரு, 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார், 3ஆம் இடத்துல இந்திரா காந்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் பிரதமர் இவர் தான். ஓகேங்களா? பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சாராத நாட்டின் நீண்டகால பிரதமரும் இவர் தான். பிரதமர் பதவியிலிருந்து பதவி காலங்களை முழுமையாக நிறைவு செய்த காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமரும் இவர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2ல் கன்ஃபியூஷனாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும்னா. ஓகேங்களா? அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவையுடைய செயலரான பிசி மோடி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது பிரதமர் கிடையாது, இவர் பிசி மோடின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அதை மார்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை ஆளில்லா விமானத்திலிருந்து செலுத்தும் சோதனை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஆந்திர மாநிலம் கர்னூலில் உள்ள ஏவுகணை சோதனை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோதனை வந்து பார்த்தீங்கன்னா DRDO வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அனாகத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பதக்கம் வாங்குறது, இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? அடுத்தது உலக குத்துச்சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக குத்துச்சண்டை போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்தில் செப்டம்பரில் நடைபெற உள்ள குத்துச்சண்டை உலக சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க 20 பேருடன் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருமுறை உலக சாம்பியனான நிகாத் ஜரீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்ஹோயின் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குத்துச்சண்டை சம்மேளத்துக்கு வந்து வேணால் லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி இப்போ மறுபடியும் வந்து இப்போ போகிறதுனால இதை பற்றி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பிரிட்டன் அரசர் சார்லஸுக்கு தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் அப்படின்ற முன்னெடுப்பின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வழங்கியிருக்காரு. பிரிட்டன் போயிருக்காரு, நம்ம நேற்றே பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அரசரான 3ஆம் சார்லஸ் தாயின் பெயரில் மரம் நடுவோம் அப்படின்ற முன்னெடுப்பின் கீழ் அரசர் 3ஆம் சார்லஸுக்கு பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வழங்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொனோமா புறாமரம் அல்லது கைக்குட்டை மரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அலங்கார செடி வகையை சார்ந்தது. ஓகேங்களா? இதை நட்டு வைத்த 2 அல்லது 3 வருஷத்தில் மிக விரைவாக அதிக மலர்களை பூக்கும் திறன் உடையது. அதனால் இதை கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது அதாவது இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பெண் துணை வேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தில்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இக்னோன்னு சொல்லுவாங்க. இதனுடைய புதிய வேந்தராக பேராசிரியர் உமா கஞ்சிலால் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகளாவது. இப்போ தான் முதல் பெண் துணைவேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிக்குவாங்க. ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.